ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. இன்னைக்கு டிசம்பர் 12ஆம் தேதி சந்தை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் பார்த்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு பதிவு பண்ணுங்க. நேற்றைய தினம் நமக்கு 25,950 மார்க்கெட் வந்துட்டு ஏடிஎம் க்ளோஸ், அதாவது ஃபியூச்சர் பேஸ்டு ஏடிஎம் க்ளோஸை நமக்கு 25,950 இருந்தாங்க. நேற்றைய அட்டவணை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25,800 புட்டு கொடுத்துட்டு 25,900 கால், 26,000 கால், 25,800 கால் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு மல்டிபிள் ஹெச். அப்போ இன்னைக்கு பேஸில் அது என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் ஒரு கேப் அப் நடக்கிறாங்க. நேற்றைய காமன் ஏடிஎம் 100 ருபீஸ் நமக்கு ஆவரேஜ், அதாவது 25,900 கால், 950 கால் புட்டோட ஆவரேஜ் நமக்கு 100 ரூபாய். அதை பேஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் நடக்கிறாங்க. கேப் அப் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் நடக்கலை. ஒரு அதாவது கால் செல்லர் பயப்படணும். எப்பவுமே கேப் அப் நடக்கும்போது கால் செல்லர் பயப்படணும். அந்த பயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுக்கல. இந்த ரெண்டு விஷயமும் ஒன்று காலையில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல 26,000 கால் புட் ஸ்ட்ராடல் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஸ்ட்ராடல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன், நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க் எல்லாம் இவங்க ஒரு சைடு நமக்கு டிராகர்ஸ் மார்க்கெட் இறக்கவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகவும், ஏற்றத்தை விரும்புகிறவங்க ஜாஸ்தியாகவும் இருந்தது. அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சான்ஸ் நிஃப்டி இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 26,000 கால் புட் 91 ரூபாய்க்கு மீட் பண்ணாங்க. இது குறைந்தபட்ச மீட்டிங் பாயிண்ட். அந்த மீட் நடந்ததுமே 26,000 கால் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா இறங்குறாங்க. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஏறுறாங்க. இந்த ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் புட் ஆப்ஷன் இன்னைக்கு பயன்படுத்தி இருந்தாங்கன்னா மார்க்கெட் பயங்கரமா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26,000 புட்டு 117 ரூபா ஹை போயிட்டு உடனே 90 ரூபா வர்றாங்க. 26,000 கால் போட்டு திருப்பி 90 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மீட் நடந்தது எல்லாமே டிகேவி நோக்கி கடைசியில் இப்போ 80 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. இப்போ 26,000 கால் போட்டு நமக்கு ஸ்ட்ராடலில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் மார்க்கெட்டை பார்க்கலாம். ஏன்னா புட் ஆப்ஷன்ஸ் லோவை பிரேக் பண்ணாலும் கூட மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன்ஸ் எதுவுமே ஹை பிரேக் பண்ணல. அதனால செல்லர்ஸ் மார்க்கெட்டாக இருக்குது. அதனால அடுத்த வணிகத்தில் யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் 26,000 கால் போட்டில் யார் 120க்கு மேலேயும் இருக்கிறாங்களோ அவங்க சைட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். இதை பார்த்துட்டு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.